வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல் இங்கே இருக்கிற உங்கள் வஜ்ரவேல் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. முதல்ல போய் அவரை எழுப்புவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காணொலி என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே முதல்ல தெரிஞ்சிருக்கும். அப்படியே தெரியலனாலும் டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதுவும் தெரியாமல் சில பேர் என்ன வீடியோன்னு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி வாங்க, என்னன்னு சொல்லிடுவா. இல்லை, அவனை எழுப்பிட்டு அவரை அப்படியே சொல்ல அவன்கிட்டே கேட்போம். வாங்க வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆசாரி வேலை நடக்கிறதுனால எல்லா வீடு எல்லாமே அப்படி இப்படி இருக்கா. எங்கெங்கே எங்களுக்கு இடம் கிடைக்குதோ அங்கங்கே விரிச்சு இப்படி படுத்துக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் மரப்பொருளெல்லாம் இருக்கும். சரிங்க, ராகுல் கூட இன்னும் தூக்கிட்டு இருக்கான். வஜ்ரு இந்தியா பேம் 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 பம் 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 பம். எந்திரா, முந்தியாச்சும் குட்டி பையனாக இருந்தால் தூக்கிட்டு போகலாம். இப்போலாம் வாய்ப்பு இல்லை ராஜா. எந்தி எதுக்கு எழுப்புற? இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன இல்லை, இன்னைக்கு வந்து என்னடா பண்ற? கையை உள்ள விட்டு நானே போறேன் போட்டு சொல்றேன். சரி எந்திரா, இதுக்கு எங்க போறோம்? எதுக்கு? என்ன பண்ண? வஜ்ரு தங்கத்துக்கு பிறந்த நாள்ப்பா. யாருக்கு? இவனுக்கா? ஆமா, வஜ்ரு குட்டிக்கு பிறந்த நாள். பிறந்த நாளாக்கும். வயசு 14 வயசு. 14 வருஷம் பழைய பொருள். அது 14 வயசு பழிச்சு சொல்ல முடியாது. 19 வயசு. 19 கிடையாது, இன்னும் ஒரு வயசு கூட்டிட்டேன். சரி எந்தி. இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறனால இந்த பின்னால தட்டி எழுப்பி விட்டு நீ காலங்காத்தால மணி பார்த்தீங்கன்னா 7 மணி பல்லு தேய்ச்சி விட்டு. ஆமா, 7 மணி கூட ஆவலைங்க. எழுப்பி விட்டு நல்லா போய் குளிப்பாட்டி அலசி முக்கி எடுத்து காட்டு கொண்டு போய் நிறைய வேலைகள். இன்னைக்கு வந்து நம்ம பிறந்த நாளை காட்டில் வச்சு நம்ம கொண்டாட போறோம் இல்லையா? போன வட்டம் என்னோடது கொண்டாடின மாதிரி. ஓகேவா? என்னீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கை கொடுங்க. இதுக்கு முன்னால இந்த கையை எங்க வச்சிருந்தா எனக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ கை கொடு, கை கொடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்து குளிச்சு மொழிவி கழுவி வந்து நிற்கிறான் இந்த இடத்துல. நல்லா குளிச்சு முடிச்சாச்சு. இந்த முடியெல்லாம் இன்னும் ஈரமாக இருக்கு. அதை காட்டுறதுக்காக முடி மட்டும் நனைச்சிட்டு வந்திருக்கான். குளிச்சானாங்கிறது ஆதாரம் கிடையாது. முந்தியாச்சும் நம்ம பாத்ரூம்ல கேமரா வச்சிருக்கோம்ல, வைக்க கூடாதுங்க. அதிகாலையிலேயே பாத்ரூம்ல போய் 11 மணிக்கு எந்திரிக்கிறேன். 7 மணிக்கு என்னத்துக்கு? சரிங்க, இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு பிறந்த நாள சிறப்பா காட்டுல போயிட்டு நம்ம கொண்டாடலாமா? சிறப்பிக்கலாம் அங்க போயிட்டு. சரியா? சரி, என்ன பண்ண போறோம்? சரி, விளக்கேத்துங்க தம்பி. வீட்டுக்கு மகாலட்சுமி விளக்கேற்றுவோம். மகாலட்சுமி பேர் வஜ்ரவேலாச்சியா? மகாலட்சுமி பொம்பளை பிள்ளையா இருக்க கூடாதான்னு எத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. காம்படிஷன். சாமி கும்பிடுங்க. விளக்கு ஏத்தி பிறந்த நாள் கொண்டாட்டமா? விளக்கு ஏத்தி தீபம் ஏத்தியா? ஒரு பிறந்தாளி குத்தி காட்டுறோம் எல்லாருக்கும். எத்தனை தடவை விளக்கு வந்தவங்களுக்கு தெரிய வேண்டாமா? இல்லையா? விளக்கு எரியிற விளக்கு அமத்தி கொண்டாடுற ஒரு குரூப் இருக்காங்கல்லப்பா. அந்த குரூப்புக்கு சொன்னேன். அது அவங்க விருப்பம் தான். இருந்தாலும் இப்படி சொன்னா எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு? நம்மள திட்டுறதுல தப்பே இல்லை. திட்டெல்லாம் இல்லை, மனசுல பட்டதை சொன்ன. மனசுல பட்ட சொன்னா தப்புங்கிறாங்க. என்ன பண்ண? என்னையா பண்ற? இது பட்டாசு கொளுத்துற மாதிரி போறான் உள்ள. பத்தி இப்படியே கொளுத்துவாங்க. அங்க வரு. என்னப்பா இந்த இடத்துல கருப்பா ஏதோ இருக்கு. மீசம் விளைக்குதுடா. ஐயே, சாமி கும்பிடும்போது விளையாடக்கூடாது. சரி பார்த்து முட்டிடாத. பாத்ரூம்ல நல்லில முட்டின மாதிரி. எப்படி? யாரு இதுக்கு ஒரு கார்ல போய் ஆணையை கூட்டு வரும். கதவுலயே மணி தொங்குல மாட்டி விடு. மாலை போட்ட ஞாபகம். அப்படியா? எப்பா முருகா, இந்த நாட்டியம்மா மணி ஆட்டம் வரமா? நல்லா இருக்குல்ல? எடுத்துக்கோ. ஏய், என் கால்ல வேற நீ விழணும்டா. ஒரு நிமிஷம் நில்லுடா. இல்ல அப்படி இல்ல, இப்படி விழு. நீங்க 2000 ரூபாய் கொடுக்கணும். நீ பேசிக்கிட்டே இல்ல வந்தனா அது நல்லா இருக்கு. சரி சும்மா அண்ணன் கல்ல விடு.
சரி எப்பயும் போலப்பா என்னால தவிர்க்க முடியாதுப்பா, இது நான் என் கடமைப்பா. பண்ணியா ஆசிரியர் உன்னோட அருள். என்ன பண்ற? இப்பதான் நான் பூசி விடுவேன். நான் பூசுறதுலாம் பட்டை தான் அடிப்பேன். சரியா? அப்படி இருக்கணும் கும்முக்குன்னு. ரைட்டு. எப்படி இருக்கா பாக்க? குங்குமம் வச்சு விடு. குங்குமம் இந்த கீழே இருக்கு. கும்கும் அப்படியே பார்க்க பூஜாரி மாதிரி இருக்கு. விபூதி மட்டும் வைக்க கூடாது, குங்குமம் வச்சு விடணும். குங்குமம் எங்க எந்த இடத்துல இருக்கணும், விபூதி எங்க இருக்கணும் தெரியுமா? கீழே பூசிட்டான், அதனாலதான் நான் இல்ல இது மேல அங்க இருக்கு, எங்க இருக்கு தெரியுமா? விபூதி மேல, குங்குமம் ஒரு ஸ்டெப் கீழே. ஓகே இங்க காமி. இது முகரம் நல்லா இருக்கா? எங்க நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கானே, இதுதான் புதுசா எனக்கு பிடிக்கல இந்த இது. மீசையா? ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஷேவ் பண்ணிக்கிட்டே இருப்பான்ல. சரி இந்த செலவுக்கு வச்சுக்கோயா. செலவுக்கு நான் இப்போ அம்மத்துல அப்புறம் கேட்பேன். கொடுத்துட மாட்டான், அவனா கொடுப்பான். அது பாக்கெட்டுக்குள்ள போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. இருக்கா இல்ல வச்சிட்டுமா? அப்படியே வச்சிரு. நான் இது காலையில வச்சிருக்கா, நான் எஞ்சி செஞ்சதுங்க. நீயும் செஞ்சதா? ஆமா. ஒரு நிமிஷம் இரு, வித்தியாசமா இருக்கு. கருப்பு கவுனி ஸ்வீட்டு. கருப்பு கவுனி பொங்கல். பொங்கல் இனிப்பு பலகாரம். இந்தாங்க இந்தாங்க. எப்படி இருக்கு? இதாங்க நம்ம கேக். இல்லையே வஜ்ரவேல் எப்படி ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோம். உனக்காகவே ஒரு பொண்ணு ஒரு குழந்தை உன்னைய மாதிரி செஞ்சு காமிச்சு எப்படி எவ்வளவு அழகா பண்ணிருக்கு. நீ மறந்துட்டான் எப்படி பண்ணு? அப்படி இருக்க மாட்டேன். நானே எவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கேன் வாயில. நானும் குடும்பம் நின்றுகிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சூப்பராங்க. கனடால வந்து இந்த கருப்பு கொனி இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கருப்பா கண்டங்கரேன்னு இருக்கும். ஆமா, அது சைனால இருந்தது. சைனா ஸ்டோர் பக்கத்துல இருந்துச்சு. அங்கேயும் நாங்க வந்து கருப்பு கொனி பார்த்துருக்கோம். அவங்ககிட்ட வாங்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப கருப்பா இருக்கும். அது ஊற வைக்கும் போது சாயம் போகும். சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா அரிசி கருப்பா தான் இருந்துச்சு. ஆனா இதுதான் நம்ம நாட்டு அரிசி. ரொம்ப கருப்பாலாம் இருக்காது, லேசா சிவப்புலையே கூடுன சிவப்பா. இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நைட்லயே ஊற வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு சாதாரணமா சர்க்கரை பொங்கல் வைக்கிற மாதிரி வெள்ளத்தை போட்டு செய்ய வேண்டியதான். குக்கர்ல போட்டோ இல்ல வானிலை வச்சு எதுல வேணா செய்யலாம். என்ன நைட்டு விடிய அது ஊறணும், அவ்வளவுதான். நைட்டு ஊறணும். சரியா? பகல்ல ஊற வச்சுட்டு அப்புறம் வரலன்னு நினைச்சு எப்படி வரும்? 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல ஊற வச்சாலும் வராது. பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? இது என்ன கார்போஹைட்ரேட் மட்டும் வெள்ளை அரிசியா இருக்கு? வெள்ளை அரிசி எவ்வளவு கேவலமா யாரும் திட்ட மாட்டாங்களா? சரி ஓகே, நாங்க காட்டுக்கு நம்ம காட்டுக்கு போலாம். அங்க போய் பார்க்கலாம், மரம் நட்டலாம். ஓகே பாய். ஒரு விடையை வந்து சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே. இது வந்து பாத்தீங்கன்னா யானை மண்டை மாம்பழம். இது ஏன் யானை மண்டைனா, இது வந்து யானை மண்டை சைஸுக்கு பெருசா இருக்கும். இப்ப இது வந்து சின்னது, இது வந்து காவாசி தாங்க இருக்கு. நல்லா அவ்வளவு பெருசு இருக்குங்க யானை மண்டை மாம்பழம். ஆனா இது குட்டியா இருக்கு. வீட்டுல இருந்துச்சு, ஆனா நாங்க சேர்ந்து சாப்பிட்டோம். இது ஒண்ணுதான் இருக்கு. இந்த மெதுக்கு தான் இருக்கு. இந்த இருக்குல்ல கொலக். இந்த வட்டம் ஆனா பெரிய சீசன்லாம் பெருசா வரலைங்க ராஜபாளையத்துல, கொஞ்சம் சுமார் தான். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ போகிறேன்னு நினச்சி இன்ட்ரோ போடுற மாதிரி இப்படி வந்ததில்ல கவனிச்சேன். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு வந்தாச்சுங்க. காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம். என்னங்கிறது வந்து சுருக்கமாக சொல்லிடணும். சரிங்களா? எள்ளு விதைச்சிருந்தோம் இல்லையா? எள்ளு எல்லாமே வந்து அழகாகவே முளைச்சிருச்சு. அதை அறுவடைலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோங்க. இது பேர் தெரியாத நண்பர்களுக்கு சொல்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இது பேர் வந்து எள்ளு குந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் குந்தம்னா வேறு, ஆனால் இங்கே குந்தம்னே பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அந்த வார்த்தை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குந்தம் தான் இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம அங்கே உள்ளே எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து அறுப்பாங்க. சரிங்களா? ஓரளவுக்கு வந்து இது வந்து ஒரு 3 மாத பயிர். ஓரளவுக்கு நல்லா வளைஞ்சதுக்கப்புறம் ஒரு 3.5 மாதம் கழிச்சு நல்லா பழுத்திருக்கு வந்திருக்கு நமக்கு. நம்ம அப்படியே அறுத்துருக்கோம். எள்ளை மட்டும் அறுப்பாங்க, கீழே அந்த குச்சியெல்லாம் நிற்கும். அறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வைப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி எப்படி ரவுண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சியெல்லாம் வெளியே இருக்குங்க, எள்ளு காயெல்லாம் உள்ளே போயிடும். இப்போ ஒரு குச்சி நான் எடுத்து காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்கா, இங்கே பாருங்கள், எள்ளு காய் உள்ளே இருக்குது பாருங்கள். இது வந்து இப்படி உள்ளே இருக்கும், இப்படியே ஒன்று ஒன்றா வெளியே இப்படியே ரவுண்டு ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. உள்ளே இருக்கனால அது வந்து உள்ளே நல்லா சூடாகி அது வந்து அப்படியே கருகி போயிடும். ஆமாம், எள்ளுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த எள்ளுக்காய் அறுக்கும் போதே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும், உடம்பு சேராது. ஏன்னா இந்த ஸ்மெல்லும் சரி, இதுலேருந்து ஒரு வெப்பம் வரும். சரிங்களா? நேச்சுரலாகவே இயற்கையாகவே எள்ளுக்காய் வந்து நிறைய பேருக்கு சேராது. இதுலேருந்து வந்து ஒரு வெப்பம் வரும், பயங்கரமாக ஒரு வெப்பம் இருக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது. இந்த எள்ளுக்காய் இந்த குந்தத்தை எடுத்து வைப்பாங்க பாரு. இப்போ நேற்று முந்தானேத்தான் வச்சுருக்கு. ஒரு வாரம் இல்லை 8 நாள் 10 நாள் கிட்ட இந்த குந்தம் இருக்கும். மழை பெய்யாமல் இருந்தால் நல்லது. மழை பெஞ்சால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் தார்பாய் போட்டு மூடுவாங்க, ஆனால் சில மூடவும் தேவையில்லை. அடுத்து காயணும். சரிங்களா? மறுபடியும் காஞ்சிச்சுன்னா
இதை எடுத்து வைப்பாங்க. எடுத்து வைக்கும்போது இதில் அவ்வளோ வெப்பம் இருக்கும். சரிங்களா? இல்லையா வஜ்ரு? என்ன எள்ளு எடுக்கிறியா? பார்க்குறேன். செம்மையா இருக்கு. எடு இருக்கா? எள்ளு இருக்கா? எல்லாம் கீழே போட்டான் பாரு. உள்ள நிறைய எள்ளு இருந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் கீழே போட்டாவன். இந்தாங்க எள்ளு வருதா? இப்போ இதை வச்சு நம்ம சட்னி அரைச்சிட்டிங்களா? அப்படியே ஒரு ஆளெல்லாம் மேலே ஏறி நின்றுட்டு மேலெல்லாம் கல்லெல்லாம் தூக்கி போட்டுருக்கு பாருங்க. ஏன்னா இது ஒரு வெயிட்லாம் அமுங்கிக்கிட்டே இருக்கணும். அமுங்க சூடு. ஏனையா நான் கல்லெல்லாம் நான் தான் போட்டேன். வெற்றினா வந்து அங்கே ஓரத்தில் குட்டி குட்டியாக செங்கல்லாம் இருக்குது, அதை எடுத்தாங்க போட்டேன். அப்படியே மாற்றி சொல்கிறேன். இவ்வளோ பெரிய கல்லுங்க ஒத்தாலாம் தூக்கிட்டு வந்து டிராக்டர்ல கலப்பையில எடுத்துட்டு கலப்பையில இருந்துச்சு. கலப்பையில இருந்து தூக்கி மேல தூக்கி அப்படி ஹைட்டு குறைஞ்சிருச்சு, மேல இருந்துச்சு, தூக்கி போட வேண்டாமா? நீ கலப்பைய தூக்கிட்டு உன் பைசப்ஸ் காட்டு, நான் என் பைசப்ஸ் காட்டுறேன்டா. ஐயோ சட்டை நீளமா இருக்கு. இது வரைக்கும் நானும் ஜிம்முக்கு போறது. சட்டை எவ்வளவு நீளமா இருக்கு. சரி சட்டை இப்படி தூக்கிட்டு நீயா ஜிம்முக்கு போயிருந்திருக்க. நான் போறதே இல்லை இப்ப. அப்புறம் என்ன, இன்னைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கோ. 2 பேர் வந்திருக்காங்கோ. கரும்பு நட போகிறாங்க. இது வந்து சும்மா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா நடுறோம். தண்ணி வச்சு ஊண்டலாம். அது தண்ணி வச்சு ஊன்னா கொஞ்சம் நாதாகும். சரி நேற்று உண்ணதெல்லாம் எங்கே? இதுக்குள்ளேயே அமுக்கிட்டீங்களோ? ஃபுல்லாகவே அமுக்கியாச்சு. இந்தா இருக்கு. இந்த ஒரு இது ஃபுல்லாவா? வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா, வேறு என்ன இருக்குது, அவரைக்காய் எல்லாம் முந்தா நேற்று வேலை இங்கே தான். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா குச்சி ஊனி இருக்கு. நான் என்னென்னு காட்டுறேன். இந்தா இருக்கு இல்லையா, இதாங்க குச்சி. இந்த மாதிரி ஊனி இருக்கு வரிசையாக. சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ போட போகிறோம். டீ வந்து சாதா டீ இல்லைங்க, பால் டீ மாதிரிலாம் இல்லை, கடுங்காப்பி. அதுவும் சாதாரண கடுங்காப்பி இல்லை, ஆவாரம்பூ டீ கடுங்காப்பி. இதுதான் நண்பர்களே ஆவாரம்பூ. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படியே இந்த பூவை மட்டும் இந்த மாதிரி ஒரு பூவாக பிச்சுட்டு போய் டீயில் அப்படியே கொதிக்கி விட்டால் போதும். அவ்வளோதான், ஆவாரம்பூ டீ தயார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை காய வச்சு பொடி பண்ணியும் நம்ம டீயில் போட்டு குடிக்கலாம். தேவையான மாதிரியே போய் இது பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதை விட இதில் தான் சத்து அதிகம். அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே பூ எடுத்துகிட்டு போய் போட்டால் தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம இங்கே காட்டிலே தான் இருக்குது இந்த இது. அதனால் அப்படியே ஒரு 5-6 பூ எடுத்துகிட்டு போய் டீ போடலாம். ஓகே சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் கஷ்டப்பட்டு ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்து கஷ்டப்பட்டு வஜ்ரவேலுங்கிற ஒரு அழகான அன்பான மனிதன் போய் ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்து அழகான மாதிரி அன்பான ஓகே அழகா நான் ஆளுகளை நான் சொல்கிறேன். சரிங்க, ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ டீ போட போகிறோம். சரிங்களா, ஆவாரம்பூ டீ. இப்போ தண்ணி எல்லாமே வந்து எத்தனை பேருக்கு? 4 பேர் டீயா? ஓகே, 4 பேருக்கு படப்படம் ஊற்றுற. 4 பேருக்கு தானே? 6 பேருக்கா? 6 பேர் கணக்குன்னா கூட கொஞ்சம் வரும். சரி, அடுப்பை பற்றி காமிப்பா. இது ஓகே, இது வச்சாச்சுங்க. இதுதாங்க நம்மளோட ஸ்பெஷல் அடுப்பு. இது என்ன அடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பு பார்த்த உடனே நிறைய பேருக்கு அவங்களோட சின்ன குழந்தை ஞாபகங்கள், சின்ன வயசு ஞாபகங்கள் வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து அடுப்புங்க. சரிங்களா, பேர் வந்து திரி அடுப்பா? ஆமாம், திரி அடுப்பு. உள்ள திரி இருக்கும், 10 திரி இருக்கும். 10 திரியிலேருந்து தாங்க இந்த ஃப்ளேம் வருது. ஓகே சரி நண்பர்களே, இப்போ வந்து டீ தயாராகிடுச்சுங்க. தேநீர் தயாராகிடுச்சா? தேநீர் அப்பா. ஆனால் இதில் தேனே ஊற்றலையே. தேன் ஊற்றினா தான் தேநீர். மைசூர் இருக்கு. இன்னும் டீ எரியுது போல. முடிஞ்சோடனே அதை அமர்த்திக்கலாம். இங்கே பாரு டீ எப்படி இருக்குன்னு. கும்தானு கீழே பாரு.
டிகாஷன் இறங்காத டீயை பாரு. சூடே இல்லாத டீயை பாரு. கொதிக்குதுடா. ஆவியே குடிக்கலாமா? என்னடா நிறைய இருக்கு, 8 பேர் குடிக்கலாம் போல. இதாங்க காட்டு டீ. காட்டுத்தனமா காட்டுக்குள்ள உட்காந்து காட்டுவாசி மாதிரி குடிக்கிறது. இந்த உட்காந்துருக்கால கரெக்டா அந்த மாதிரி இந்த இருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். நான் போட்ட டீ நான் பறிச்சுட்டு வந்த ஆவாரம்பூல எப்படி இருக்கு? கேவலம். ஆஹா, நீ பச்சா நல்லா இருக்கு. அதே செம்மையா இருக்குடா. இந்த இருக்குங்க டீ. இதாங்க எங்க வேலையே, காட்டுக்கு வர்றது தினமும் நிம்மதியா கட்டில் கிடக்கு, டீயை போட்டு குடிச்சோமா தூங்குறேன்ல. வரையாலே ஏதா எப்பயா ஒரு கவரே படா. சரி, இப்போ அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்னன்னு சரியா சொல்லு பாப்போம். சரியானா 2-3 கண் எடுத்துட்டு வந்து தரையில ஊனி நட்டிடணும். மரக்கண்ணு வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்? ஏன்னா இன்னைக்கு வந்து என் பிறந்த நாள் அன்னைக்கு 2-3 இதை வளர்த்து விட்டு வரலான்னு. அப்ப பிறந்த நாள் அன்னைக்கு கரிசோறுலாம் கிடையாது. போற போக்குல கரிசோறு வாங்கினா ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் அடிச்சு சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லை, பிறந்த நாள் அன்னைக்கு சாப்பிடுவேன். 10 மாதத்துல பிறந்த 12 மாதத்துக்கு ஒருக்கா கொண்டாடுது எப்படி? சரியான கேள்விதான். ஆனால் வருஷ கணக்கு தானே, ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க யோசிக்க ஒரு நல்ல கேள்வியாச்சே. சரிங்க, மரக்கன்று வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, இது வந்து நாவல் பழம் இல்ல வஜ்ரு? இது வந்து நாவல் பழம். பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும். இது என்னது சொல்லு பாப்போம். இது வந்து நெல்லிக்காய் இல்ல புளி மரம். என்ன நெல்லிக்காய் தான்? என்ன நெல்லிக்காய்? மலை நெல்லிக்காய். மலை நெல்லிக்காய். இது வந்து பெரிய நெல்லிக்காய். சரிங்களா? இதான் உடம்புக்கு நல்லது. அப்புறம் அந்த சின்னதா இருக்கிற பேர் என்னப்பா சொல்லுவாங்க? அரி நெல்லிக்காய். அது நல்லதுதான். ஆனா வந்து அது நல்லா திடுப்புன்னு இருக்கும். ஆனா அவ்வளவு சத்து அதுல பெருசா இருக்காது. இதுல இருக்கிற அளவுக்கு இருக்காது. நல்லா சாப்பிடணும்னா அது, நல்லா சத்து இருக்கணும்னா இது. சரி, எடுத்துட்டு போமா. இன்னும் 2 இருக்கு இங்க நெல்லிக்காய். அப்படியே எடுத்துட்டு போய் நட ஆரம்பிப்போம். வாங்க போலாம். ஏன் வாய்க்காலில் வைக்க இல்லாம போடுறீங்க? காரணம்? நாங்க ப்ரமோஷன் வாங்கிட்டோங்க. என்ன ப்ரமோஷன்? சொட்டு நீர் பாசனம் போட ஆரம்பிச்சிட்டோங்க. தண்ணி குறைஞ்சு போச்சுல. குறைஞ்சு போச்சா? குறையில தண்ணி பாய மாட்டேங்குது. அரிசமன் பத்தி இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உள்ள நிறைய தேவைப்படுது. என்ன தண்ணி நிறைய தேவை. தண்ணி ஊத்த ஒரு வெடிப்பு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. இங்க ஊத்துனா அங்கேயோ போகுது. அங்க தண்ணி போகுது. தெரியுது. சொட்டு நீர் பிரச்சனை இல்ல. இது சொட்டு நீர் இல்ல, சொரு நீர். சொரு நீர் தான். சொட்டு சொட்டா விழுறது இல்ல. சொருன்னு ஊட்டும். முக்கன் முப்பா மாதிரி முக்கன் வை. ஏன் 3 ஒண்ணா வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சின்ன கண்ணா இருக்கு. அதனால மரம் பெருசா வளரட்டும். ஏன்னா இது வந்து லைட்டா காய்ச்சதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கட்டும். ஏன்னா அப்புறம் அடுத்து மாத்த முடியாதுல, அதுக்காக வச்சிருக்கிறோம். அடுத்து ஒண்ணு இருக்கு தனியா வைக்கிறதுக்கு இல்லையா வச்சிரு. மண்ணு போட்டு இப்ப போடு. நல்லா வளரணும் சொல்லுவேன் எப்பயுமே. அடிச்சிட்டாம்ல நம்ம பய வேலையா தானே. புல்ல எடுத்து விடு. உலக்கணும் போட்ட காஞ்ச புல்லா இருக்கே. கும்பிட்டே வளர்ந்துருச்சா? மெல்ல 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 வேறுங்க. என்னங்க நீங்க வைங்க வச்சு இவனுக்கு ஒரு அடி அடிச்சிட்டு வைங்க. அப்பதான் நல்லது. நல்லா வச்சாச்சு. எந்த பக்கம் தோணும்? இந்த பக்கம் எங்க வேணா போடுங்க. நல்லா வளரட்டும்னு வாழ்த்திட்டு வைங்க. நல்லா வளரையா தங்கம். ராசாத்தின்னு அது 3 ராசாத்தி. அது 3 ராசாத்தியா? இது ராசாவா? அது ஏன் அப்படி? ஏன்னா இவன் சிங்கிள். போடுங்க எல்லாம் போட்டு அமுக்கு. இந்த தண்ணி ஊற்றியா? எல்லா தண்ணியும் ஊற்றிடு. கை கதும் போக. நான் முதல்ல கை கழுவிக்கோ. என் கையில் ஒன்றும் இல்லை. அப்படியா? அப்படிங்கிற மெல்ல ஊற்று. ரைட், சைடில் ஊற்றிருக்கலாம். நல்லா குளிப்பாட்டியாச்சு. சூப்பர். நாளைக்கு வரும்போது உங்களுக்கு பழம் இருக்கணும். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சரிங்களா?
இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வீட்டுக்கு நேரடியாக போயிட்டு இந்த வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் விட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விடணும். இன்னைக்கு வந்து ஜூன் 29 இல்லையா, 29ஆம் தேதி தான் இன்னைக்கு பிறந்த நாள். நாளைக்கு தான் இது அநேகமாக இந்த வீடியோ சாயங்காலம் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் போன உடனே நான் போய் படிச்சுட்டு படுத்து தூங்கிடுவேன். சரியா? அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் எழுந்துச்சி எடிட் பண்ணி நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்குள்ளே வரணும். சரியா? ஏன் நீ எடிட் பண்ணு உட்காந்து போகும் பிறந்தனால தான். சரி ஓகே. மொத்தத்தில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களை விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.